நம்ம இப்போ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா காங்கேயம் வீட்டில் சேர்ற செவலை ஜோடி பார்க்குறதுக்கு ஜம்முன்னு இருக்கு. எத்தனை பல்லு என்ன ஏதுன்னு தெரியல. மாட்டுக்காரர் நின்றுருக்காரு, அதுக்குள்ள பேரம் பேசிட்டு இருக்காங்க. ரெண்டுமே ஒரே கண்டிஷன் இருக்கு. கிட்டத்தட்ட அதுக்குள்ள இன்னொன்று வேலை முடிச்சு கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட 4 பல்லு இருக்கலாம்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டாங்க. ரொம்ப அருமையான மாடு. காங்கேயத்தில் சேர்ற பிரீடு 3 ஒட்டுக்கு பிடிச்சிட்டு போறாங்க. ஒன்று வந்து அதுல லம்பாடி. ஆனா இது ஜோடி என்ன ரேட்னா வருது? இந்த காங்கேயம் பிரீடு வந்து ஜோடி 80 ரூபா சொல்றாங்க. பல்லு 4 பல்லு போட்டிருக்குன்னு இருக்காங்க. ரெண்டு பார்க்குற அம்சமா அழகா இருக்குங்க. செவலையில் சேர்ற காங்கேயம் பிரீடு. இது போக காங்கேயம் நிறைய வண்டி பழக்கத்தோடு இருக்கிற மாடுகள் காலையில் நிறைய வந்திருக்கு. என்ன ரேட் வருதுன்னு அப்படியே கேட்டுருவோம், பார்த்துருவோம். அப்படி இதில் பார்த்தோம்னா இதில் ஒரு ஜோடி கொண்டாந்துருக்காங்க. நல்ல திமிழ் பார்க்குறதுக்கு அட்டகாசமான திமிழோடு இருக்குது. அப்படியே அந்த கேட்போம். கிட்டத்தட்ட இதுவும் பார்த்தீங்கன்னா செவலை வண்டி மாடு தான், ஜோடி மாடு. பார்க்குறதுக்கு ஜம்முன்னு இருக்குது. ரெண்டுமே செவலை 4 பல்லு தரத்தில் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. விலை கேட்டால் ஓனர் வெளியே போயிட்டுருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா ஜம்முன்னு இருக்கு. அப்படியே இதில் பார்த்தோம்னா இதில் செவலை ப்ளஸ் காரின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதில் பார்த்தோம்னா 2 ஜோடி காலை. ஆனால் இந்த ஜோடி என்ன ரேட்னா வரும்? மணப்பாலை கொடுத்து பற்றி இல்லை இல்லை, இதுக்கு மட்டும் என்ன ரேட் வரும்? 56. ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள இருக்க கண்ணு 56 ரூபாய்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி நம்ம அடுத்து பார்த்துருவோம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா அம்சமான காரி ப்ளஸ் மயிலை ஜோடி மாடு கொண்டாந்துருக்காங்க. வண்டி பழக்கத்தோடு இருக்கு. பார்க்குறதுக்கு ரெண்டுமே அட்டகாசமாக இருக்கு. மயிலை அந்தளவு போய் கவர் பண்ண முடியல. ஆனால் தான் கொண்டாந்துருக்காரு. அண்ணா வணக்கம். இந்த மாடு என்ன ரேட்டு வரும் ஜோடி? 1.30. பல்லு எத்தனை பல்லுனா போட்டிருக்கு? 2 4 பல்லு. இந்த மாதிரி மாடுகள் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா, இல்லை இங்கே சந்தைக்கு வந்தால் வாங்கிக்கலாமா? சந்தைக்கே வந்துடலாம். வாரம் கொண்டாடுவீங்களா? ஓ ஓ ஓ ஓ. அது போக ரேஸ் ஓட்டின காலை, ரேஸுக்கு ஓடின மாடு பார்க்கறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. ரெண்டுமே செவலை ப்ளஸ் மயிலையில் சேர்றது. இந்த மாதிரி ஜோடி காளைகள் வேணுனாலும் வண்டி பழக்கத்தோட உழவு பழக்கத்தோடு வேணுனாலும் நம்ம பொள்ளாச்சி சந்தைக்கு வந்தால் வாங்கலாம் நண்பர்களே. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு 5 காங்கையும் காளைகள் கொண்டாந்துருக்காங்க. எல்லாமே காய் அடிச்சு காது காட்டுறது. 5 மாடு இருக்கு. எத்தனை பல்லுங்க? 2 பல்லு 4 பல்லு. எல்லாமே வண்டி பழக்கத்தோடு இருக்குங்களா? வண்டி பழக்கத்தோடு இருக்கு. என்ன விலை வரும் ஒவ்வொன்றும்? விலையெல்லாம் 1 லட்சம் ரூபா ஜோடி. ஜோடி 1 லட்சம் ரூபா. இது எப்படி ரேஸுக்கு ஓடுனதுங்களா? ரேஸுக்கு போகுது. ரேஸுக்கு ஓடுனது. இந்த மாதிரி மாடுகள் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணா வாங்கலாமா? அதெல்லாம் வாங்கலாம். எத்தனை உருப்படி கைவசம் வச்சிருப்பீங்க? எப்பவுமே காடு 5 ஜோடி 6 ஜோடி இருக்கு காட்டுல. இன்னைக்கு வந்து விற்பனையில எப்படி போயிட்டு இருக்கு சந்தையில? விற்பனையெல்லாம் போயிட்டு இருக்குது 90 ரூபாய் வரைக்கும் போகும். 90 ரூபா மட்டும். எத்தனை ரூபா மட்டும் இந்த காலை விலை கேட்டிருக்காங்க? 80-85 கேக்குறீங்க. நீங்க என்ன ரேட்னா கொடுக்குற மாதிரி ஐடியா பண்றீங்க? 90 கொடுக்கலாம். சரி ஓகே. இந்த மாதிரி காலை வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாங்களா? வண்டி மாடு வேணா அப்படியே நம்பர் இருந்தா சொல்லிருங்க. இருங்க ஒரே ஒரு நிமிஷம். இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? நம்ம சொல்லிருங்க. 99 76ங்களா? 04 52 63. நீங்க எங்க இருந்து வரீங்க? குறும்பாளையம். சரி ஓகே. இந்த மாதிரி வண்டி ஜோடி மாடு வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரிங்க ஐயா. நிறைய இருக்கா? கறவை மாடு வேணாலும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நாட்டு மாடு மட்டும் தான் பண்றீங்களா, கலப்பின மாடு பண்றீங்களா? எல்லாமே. சரி ஓகே. அது போக பார்த்தீங்கன்னா உள்ள இன்னொரு ஜோடி மாடு பிடிச்சிருக்காங்க. ஜோடி காவை. ஆனால் இது என்ன ரேட்னா வரும்? இது அது ஜோடியா? இது ஒத்த மாடுங்களா? இதென்ன வாழை இந்த பழக்கம் இருக்கா? வண்டி பழக்கம்? வண்டி பழக்கம் இருக்கு. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? தாராபுரம். இது வந்து எத்தனை பல்ல போட்டிருக்க? எத்தனை பல்லு போட்டிருக்குங்க?
4 பல்லு. இடத்து மாடா வளர்த்து மாடா? வளர்த்து காலை. என்ன விலை சொல்றீங்க? என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 85. 85 சொல்றாங்க. வளர்த்து மாடு. அது கூட இன்னொரு மாடு கொண்டாந்துட்டாங்க. இதுனா இடத்து காலை. இது எத்தனை பல் போட்டிருக்குங்க? 4 பல்லு. இது எப்படி ரேக்லாக்கு இது ஓடினதா இல்ல? ரேக்லாக்கு ஓடினது. வண்டி பழக்கம் உழவு பழக்கம் இருக்கு. இந்த மாதிரி வண்டி பழக்கம் உழவு பழக்கத்தோட மாடுகள் வேணும் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணா வாங்கலாமா? எத்தனை உருப்படி கைவசம் வச்சிருப்பீங்க? இது 2 தான் இப்போதைக்கு இருக்கு. வாரம் சந்தைக்கு வந்துருவீங்களா? இங்க வந்து பார்த்தா கூட வாங்கிக்கலாம். சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. இது ஃபைனல் என்ன ரேட்ல கொடுப்பீங்க? 1.5 கொடுக்கலாம். 1.5 கொடுக்கலாம் ஃபைனல், ரெண்டும் சேர்ந்து. சரி, ஓகேண்ணா. மைக்கு மட்டும் எடுத்துக்கிறேங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா பூர்ணி கண்ணு ஒன்று கொண்டாந்துருக்காங்க. பார்க்குற நல்லா ஜம்முன்னு இருக்கு. ரொம்ப அப்படியே பாலிஷ் பண்ணியிருப்பாங்களாட்டு. அதுக்குள்ள பார்ட்டி வர நடுவில் இருந்தாங்க. நல்லா இப்போ ஹைட்டு வெயிட்டுமா இருக்கு. அண்ணா வணக்கம், உங்க பேரு? கொஞ்சம் சத்தமா பேசுங்க. அருண். எங்கிருந்து வரீங்க? இப்போ வந்து பூர்ணி கண்ணு ஒன்று கொண்டாந்துருக்கீங்க. ஆலம்பாடி பூர்ணின்னு சொல்லலாம். இது என்ன ரேட்டு வருங்க? 35. எத்தனை பல் போட்டுருக்குண்ணா? பல் போடல இன்னும் 3 பல்லு. என்ன ரேட்னா சொல்லு, ஃபைனல் கொடுப்பீங்க? 30. இந்த மாதிரி பூர்ணிக்கன்னு வேணும் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணலாமா? எத்தனை உருப்படி வச்சிருப்பீங்க? 10 இருக்கு. நம்பருக்கே தர முடியுமா? ஏன்னா இந்த ரேக்லாக்கு தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணிக்குவாங்க. இதுலயே வந்து இன்னும் பொடிக்கன்னா வேண்டாம். என்ன ரேட் வருங்க? 25, 26 ரேஞ்சுக்கு வரும். அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க. 9965665019. பேர் வந்து அருண். சரி, ஓகேண்ணா. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா மதுக்கரை ஏரியால இருந்து காளை கன்றுகள் கொண்டாந்துருக்காங்க. அது போக பெரிய காளை இருக்கு. இந்த கண்ணு பாத்தீங்கன்னா ஆனா மாடு பாக்குற நல்லா ஜம்முன்னு புது அம்சமா இருக்கு. பார்த்து அது எங்க ரொட்டேஷன்லயே ஓடிட்டு இருக்க மாட்டு இருக்கு. அது போக இது எல்லாமே உங்களுக்கு தானா? எல்லாமே அண்ணன் கொண்டாந்து. மாடு எல்லாமே காளைதான். மாடு எதுவுமே இல்ல, காங்கேயம் காளைதான். வண்டி பழக்கத்தோட இருக்கு. இன்னைக்கு வந்து எத்தனை காளை கன்றுகள் கொண்டாந்தீங்க? எத்தனை காளை கொண்டாந்தீங்க? 10 கொண்டாந்தீங்க. சரி, ஓகே. இந்த திப்புன்னு ஜம்முன்னு இருக்கிற இந்த காளைக்கண்ணு என்ன ரேட்னா வரும்? 25. எத்தனை மாசம் இருக்குண்ணா வயசு? 1 வருஷம் தான் இருக்கும். நல்லா ஜம்முன்னு இருக்கிறாரு. அது போய் இதெல்லாமே வண்டி பழக்கத்தோட இருக்குங்களா? வண்டி பழக்கத்தோட இல்ல பிள்ளை, நெத்தி பிள்ளைகள் இருக்கு, சந்தன பிள்ளைகள் இருக்கு, அது மயிலையிலும் இருக்கு. இது எல்லாமே ஜோடியா தான் இருக்கு. இதெல்லாம் ஜோடி என்ன ரேட்னா வரும்? 1.20. விலைக்கு இது அனுசரிச்சு தருவீங்களா? எப்படி ரேக்லாக்கு இது ஓட்டி இருக்கீங்களா? இல்ல வண்டி பழக்கம், உழவு பழக்கம் எல்லாமே இருக்கு. சரி, ஓகேண்ணா. இது 1.20 சொல்றீங்க. பேசணும்னா அனுசரிச்சு தரலாம். இது போக எத்தனை மாடுகள் வச்சிருப்பீங்க? அது கண்ணு மாடு காங்கேயத்துல ரேஸ். ஓ, அப்படிங்களா? சரி. அது எத்தனை இருக்குங்க? அது எத்தனை காலை இருக்கு ரேஸுக்கு ஓடுனது? 2 ஜோடி இருக்கு. அது என்ன ரேட் வருங்க? 2 ரூபாய்க்கு மேல வரும். சரி, ஓகே. இந்த மாதிரி மாடுகள் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்றதுக்கு நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 03733. ஊர் வந்து மதுக்கரை. சரி, ஓகே. அண்ணன் கிட்ட வந்து வண்டி பழக்கத்தோட உழவு பழக்கத்தோட மாடுகள் இருக்கு. அதாவது காங்கேயம் காளைகள் இருக்கு. தேவைப்படுற நண்பர்கள் அலைபேசி என்ன தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்து வாங்கிக்க நண்பர்களே. அதே மாதிரி இன்னொரு ஜோடி கொண்டாந்துருக்காங்க. ஒன்று வந்து பூர்ணிக்கண்ணுன்னு நினைக்கிறேன், இன்னொன்று காங்கேயம் கண்ணு. ரெண்டுமே ஜம்முன்னு இருக்கு. வணக்கம் ஐயா. யூடியூப் சேனலுக்கு தானம் கொடுக்கப்படும். தானமே கொடுக்குறீங்களா? என்ன சொல்றீங்க? சொல்றதெல்லாம் எடுத்ததா? இருங்க மாட்டேன். அப்படியே ஐயா நம்மளுக்கு தானமே கொடுக்குறேன்ட்டாரு. ஆனா கொண்டு போய் வளர்த்த முடியாது, அதான் பிரச்சனையே. என்ன விலை வருங்க ஐயா ஜோடி? ஏங்க ஐயா நீங்க வேற மணப்பாறையில பேசிருக்கீங்க. சரி, ஓகேங்க. மணப்பாறை. சரி, ஓகே. சரி, இது என்ன ரேட் சொல்றீங்க? ரேட் மட்டும் சொல்லிருங்க. 70,000 ஜோடி வந்து. அதாவது 70,000 ரூபாய் விலை சொல்றாரு ஐயா. ஓகே. அவர் மணப்பாறையில் பார்த்தீங்களான்னு போயிட்டாரு. அது போக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வண்டி பழக்கம் உழவு பழக்கத்தோடு இருக்கிற மாடுகள். இதெல்லாம் ஜோடி என்ன விலை வருங்க?
₹1 வரும். ₹1 ரேஞ்சுக்கு வரும். வண்டி வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் நண்பர்களே. இந்த மாதிரி மாடுகள் வேணாலும் இங்கே தான் வாங்கிக்கலாம். அவங்க சொல்கிற விலையிலிருந்து அனுசரிச்சே தரேன்னு சொல்லியிருக்காங்க. உள்ள சந்தைகளை பார்த்தீங்கன்னா திப்பு திப்புன்னு ஜம்முன்னு ஒரு காளை நல்லா கருக்காய் இது பண்ணிட்டு இருக்கு. காய் பிடிக்காத காளை. ஆனால் இது என்ன விலை வரும்? 35 தானா? என்ன சொல்றீங்க? எத்தனை பல் போட்டிருக்கா? இப்பதான் கருக்காயே ஏறுது. 35 ரூபா விலை தான் சொல்றாங்க. சுழி சுத்தமெல்லாம் எந்த கோளாறு இல்லைங்க. 35. இந்த மாதிரி மாடு வேணும் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணிக்கலாமா? இந்த மாதிரி மாடு காங்கேயம் காலை வேணும் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணலாமா? நம்பர் இருந்தா அப்படியே சொல்லிருங்க. போன் நம்பர் நம்பரே இல்ல. சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். அவர் நம்பர் தெரியல. சரி ஓகே. அப்ப வாரம் சந்தைக்கு வருவீங்களா? இங்க வந்து உங்களை பார்த்தா வாங்கிக்கலாம். உங்க பேரு? தம்புராஜ். சரி ஓகே. இந்த மாதிரி நல்ல ஷோ குவாலிட்டியான காளைகள் வேணா இங்க நம்ம பொள்ளாச்சி சந்தைக்கு தான் வாங்கலாம். வாரம் வந்துருக்காரு. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அருமையான செவலை ஜோடி காளை கொண்டாந்துருக்காங்க. ஐயா தான் கொண்டாந்துருக்காரு. ஐயா வணக்கம். உங்க பேரு? இப்ப வந்து ஒரு ஜோடி காளைக்கண்ணு கொண்டாந்துருக்கீங்க. என்ன விலை வருங்க ஐயா? 35 கேக்குறாங்க. எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க? ஒரு வருஷம் இருக்கு. ரெண்டுமே நல்லா ஜம்முன்னு இருக்குது. அந்த மாதிரி ஜோடியா வாங்கினா ரேக்லாக் பழைக்கலாம். இன்னொரு வருஷம் ஆகணும். நீங்க எப்படி வளர்த்து கொண்டாடுறீங்களா வியாபாரியா? வளர்த்துனது. இந்த மாதிரி காங்கேயம் கண்ணு வேணும் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணிக்கலாமா? எத்தனை உருப்படி வச்சிருப்பீங்க கைவசம்? 6 இருக்கு. எல்லாமே செவலை மயில எல்லா நேரத்துலயும் இருக்கா? காரி இருக்கு. சரி ஓகே. உங்க நம்பர் இது அப்படியே சொல்ல முடியுங்களா? 9784 இது வந்து என்ன ரேட்னா ஜோடி கொடுப்பீங்க விலைக்கு? 40 ரூபா அடிச்சா ஃபைனல் கொடுத்துடலாம். சரி ஓகேங்க ஐயா. அது போக இன்னொன்னு நெத்தி பிள்ளையில சேர்ற ஜோடி காலை கொண்டாந்துருக்காங்க. ரேக்லால ஊட்டி இருப்பாங்களாட்டு இருக்கு. மீனாட்சிபுரம் போறதே பாத்திரலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ள ரேட் படியில. என்னாச்சு? ரேட் படியிலையா? ரேட் படியிலையா? என்னாச்சு? என்னங்க ரேட் படியிலையா? மாடை கொண்டு போயிட்டாங்க. அண்ணன் வலுக்கட்டாயமா வந்திருக்கிறாரு. அப்படியா? சேனல் நேமு? மதுரை மீனாட்சி. நீங்க என்ன பண்றீங்க? புரோக்கரிங்க இல்ல மாடு கொண்டாந்துருக்கீங்களா? மாட்டு வியாபாரி. எத்தனை மாடு நீங்க கொண்டாந்தீங்க? எத்தனை மாடு கொண்டாந்தீங்க? ஒரு 13 வாங்கிருக்குது. இன்னும் வாங்கணும். என்னென்ன மாதிரி மாடுகள் வாங்குறீங்க? எருமை, மெல்லிய பெரிய பெரிய எருமை, கடா கண்ணுங்க எல்லாமே கடா அந்த மாதிரி தான் வாங்குறீங்க. வாங்கி கொடுப்பீங்க? வாங்கி கொடுப்பேன். அந்த மாதிரி வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்பர் சொல்லிடுங்க. 97 51 10 27 39. நீங்க எந்த ஏரியா? பழனி மாவட்டம். சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அது போக வண்டி மாடுகள், ஜோடி மாடுகளும் விதவிதமா ரகரகமா வந்துருக்கு. அது போக கலப்பின மாடுகளும் நிறைய வரத்து இருக்கு. எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. பொடிக்கணுகள் கூட இங்கே கொஞ்சம் கம்மி ரேட்டில் வாங்கலாம் நண்பர்கள். நேரில் பார்த்து பேசும்போது பேரம் பேசும்போது விலை கம்மியாக இருக்குது, வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படியே உள்ளே போனோம்னா அந்த லம்பாடி ப்ரீடெல்லாம் ஓட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதை பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வண்டி மாடுகள் நிறையா வாங்கி அப்படியே ஓட்டம் பழக்கி பார்ப்பாங்க எப்படி இருக்குன்னு இதுன்னு விலை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜோடி மாடுகள் இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா பூரணிக்கன்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. செவலை மயிலையில் சேர்ற மாடுகள் இருக்குது. அது போக அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று நடப்பழக்கி பார்க்குறாங்க எப்படி இருக்குது ஏதுன்னு. அப்படியே அப்பா நம்ம கருகருன்னு காரங்காலையிலேயே பார்த்தீங்கன்னா 2 கன்று வச்சுருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ஜம்முன்னு கவுத்து விட்டிங்கன்னா கையில் பிடிக்க முடியாது. அப்படி ஒரு 4 பேர் இருக்காங்க. அப்படி டீட்டெயில் கேட்டு பார்த்துடலாம். அங்கே வேலை மோதிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, ஃபஸ்ட்டு இங்கேருந்தே கேட்டுருவோம். செவலை ப்ளஸ் அண்ணா வணக்கம். இது வந்து செவலை மயில ஜோடி என்ன ரேட்டு வருது?
பார்த்துட்டு கூப்பிடுறதா? சரி, எத்தனை பல் போட்டிருக்கு? கடமுளப்பு ரெண்டு பாத்தீங்கன்னா 1,10,000 இன்னொருத்தர் யாரும் சொல்லிட்டு இருக்காரு. இது வந்து வண்டி பழக்கம் உழவு பழக்கம் எல்லாமே இருக்கா? அது போக இங்க இருக்கிற இந்த கண்ணு இது இருக்கு. இது எத்தனை பல் போட்டிருக்குங்க? இன்னும் பல் போடல. ஒரு 1.5 வருஷம் கண்ணு இருக்குமா? 1.5 வருஷம் இருக்குமா? இது என்ன விலைனா வரும்? அவர் ஓனர்கிட்ட தான் கேட்கணும். ஓனர் வெளியே போயிட்டாரா? சரி, ஓகே. அது போக அங்கே ஒரு ஜோடி கொண்டாந்துருக்கிறீங்க, அது பல் சேர்ந்தது. இந்த மாதிரி மாடுகள் வேணும் இங்கே சந்தைக்கு வந்தால் வாங்கிக்கலாம். நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து வர்றீங்க? சமத்தூர்லேருந்து வர்றீங்க. சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. பார்க்குற நல்லா ஜம்முன்னு இருக்குது. இந்த மாதிரி மாடுகள் வேணும்னா இங்கே நேரடியாக இங்கே வந்து பார்த்து வாங்கிக்கலான்ட்டாங்க. ரேட் யாருமே சொல்லலை. நம்ம பார்த்தீங்கன்னா ஜோடி காளை கன்றுகள் காங்கேயத்தில் கொண்டாந்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா லம்பாடி ஒன்று கொண்டாந்துருக்காங்க, பூரணி ஆலம்பாடின்னு சொல்கிற பிரிவில். ஐயா தான் கொண்டாந்துருக்காரு. ஐயா வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்? நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? இங்கே கேரளாவிலிருந்து. கோவா கேரளாங்கிறாரு. கேரளாக்காரு பார்டரு. இப்போ வந்து ஜோடி காளை கன்றுகள் கொண்டாந்துருக்கீங்க, காங்கேயத்தில் சேர்றது. வியாபாரி. இது வந்து காது வாட்டி இருக்கு, காய் அடிச்சாச்சுங்களா? அடிச்சாச்சு. என்ன ரேட்டுக்கு ஐயா வருது இது? 2 சேர்ந்து 45,000. எத்தனை ஒரு 1.5 வருஷம் கண்ணு இருக்குமா? 1.5 வருஷமான கண்ணு 45 ரூபா சொல்றீங்க. எத்தனை ரூபா மட்டும் மோதிட்டு இருக்காங்க? 42,000 மட்டும் மோதியாச்சு. சரி, சரிங்க. இந்த மாதிரி கண்ணு வேணா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்க என்ன ரேக்ல பிரியரா? அது போக ரேக்ல பழக்கத்தோட இருக்குது. இது ஸ்பீடெல்லாம் எத்தனை போகுங்க? ஒரு 200 மீட்டர் ஒரு 15-16 செகண்ட் போகும். 200 மீட்டர் 16 செகண்ட்ல போயிருமா? அப்ப அந்த அளவுக்கு விரட்டணும். ட்ரைனிங் கொடுத்தே வச்சிருக்கிறீங்க. சரிங்க. அதுங்க ஐயா அந்த மைசூர் கண்ணு அது என்ன ரேட்டு வருதுங்க? 45. அது எத்தனை 2 வருஷம் கண்ணு இருக்குங்களா? 2 வருஷம் இருக்கும். அது என்ன ரேட்டு மட்டும் மோதுறாங்க? 40 ரூபாய்க்கு கேட்டாங்க. அது போக பூச்சிக்காலையெல்லாம் போக மாட்டிருக்கீங்க. பூச்சிக்காலை ரெண்டுமே வேலை வாங்கியாச்சு. அது என்ன ரேட்டுக்கு வாங்கினாங்க ஐயா? 2 சேர்ந்துங்களா? 2 சேர்ந்து ₹1,00,000 மேலே வேலை முடிச்சு போகுது. ரெண்டுமே பூச்சிக்காலை. சரி, ஓகேங்க. இது வந்து இந்த இதுலயே ஜோடி வாங்கினா என்ன ரேட்டு வருங்க? இதுல மைசூர்ல மைசூர் ஜோடி வாங்கினா ₹1 வரும். எல்லாமே நல்ல ரேக்லா பழக்கத்தோடு இருக்கும். அதுக்கு இன்னும் காய் அடிக்கலைங்களா மைசூர் கண்ணுக்கு? அடிக்கல. சரி, ஓகே. இந்த மாதிரி ஜோடி கண்ணுகள் காளை கண்ணுகள் வேணா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? எப்போ வேணா பண்ணலாம். இப்போ வண்டி பழக்கத்துலயே பெரிய பெரிய எருது வேணும்னா அது இருக்குது. எத்தனை ஜோடி கைவசம் வச்சிருப்பீங்க? 4 ஜோடி இருக்கு. நிறைய தெரிஞ்சு இருக்குது. அது வாங்கி தரலாம். சரி, ஓகே. அப்படியே உங்க நம்பருக்கே தர முடியுமா? கண்டிப்பா வாங்கி அப்படியே சொல்லிருங்க. 96 88 38 38 43 54. ஊர் வந்து கேரளாக்கு பக்கத்துல கேரளா பார்டர் காவலம் கோபாலபுரம். சரி, ஓகேங்க. ரொம்ப நன்றி. மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம்.